சார் ஏவிஎம் பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். முக்கியமா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி ப்ரீ பிளான்டா இருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜெமினிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெமினி, சரண் அவர்கள் கிட்ட கதைலாம் கேட்டு எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் கூட, இந்த படத்தில எமோஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான், ஆச்சி மனோரமா அவங்களுடைய கேரக்டர ஆட் பண்ணதாவும், இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தாங்க. சம்சாரம் சாரத்துக்கா? இல்ல சார். ஜெமினி படத்துக்கு சொல்றேன் சார். ஆச்சி மனோரமா அந்த கேரக்டர் ஒண்ணு ஆட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அ தென்னவன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. கை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து முதல்ல விக்ரம் அவர்கள் ஏமாத்திட்டு அந்த பக்கம் போற மாதிரி மட்டும் தான் ஸ்கிரிப்ட் இருந்தது. ஆனா மறுபடியும் இந்த பக்கம் வர வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சரவணன் சார் சொன்னதா வந்து ஒரு தகவல் இருக்கு சார். நல்ல ஸ்டோரி நாலேஜ் உண்டு. அவங்க அப்பாவும் அப்படித்தான். அவங்க அப்பாவும் சரோஜாதேவி, பத்மினி, சாவித்திரி இவங்களை வச்சு நான் படம் பண்ணும்போது, அந்த அம்மாவோட ஜாக்கெட்டில் லைட்டாக அந்த பக்கம்லாம் நனைஞ்சிருக்குப்பா, வேண்டாப்பா அசிங்கமாக இருக்குப்பா, ரீஷூட் பண்ணுங்கப்பா. ஒரு வேர்வையில் நனையும் இல்லையா, அதை கூட ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குப்பா, பார்த்தா அசிங்கமாக இருக்குது, மாற்றுங்கப்பா, ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கணும்ப்பா படம். ஏவிஎம் படம்னா அப்படி படித்து இந்த கண்ணாடி மாதிரி இருக்கணும்ப்பா. அந்த மாதிரி சின்ன ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோ ஒரு கிழிஞ்சதோ போட்டக்கூடாதுப்பா அப்படின்னு ரொம்ப கரெக்டாக இருப்பார். அவரும் கமர்ஷியலில் திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். இல்லைன்னாப்பா பாட்டு ஒரு மாசான ஒரு பாட்டு இல்லையாப்பா, தேட்டரில் விசில் அடிக்கிற மாதிரி பாட்டு இல்லையாப்பா, அது ஒன்று வைக்கணுமாப்பா அப்படிலாம் ஐடியா கொடுப்பார். அதே அப்பாட்ட கற்றுக்கிட்டதுனால சரவண சார் பண்ணும்போதும் அந்த கேரக்டர் ஏதோ ஒன்று படம் கம்மியாக இருக்க, இது மனோரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சம்சாரம் படத்தில் கூட மனோரமா சேர்த்தது சரவண சார் தான். இந்த கேரக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுதான் படத்தில் பார்த்தா கிளைமேக்ஸில் அதுதான் நிற்கும் சார். அதுவும் இல்லாமல் அந்த படம் பெரிய வெற்றி பெற்றதுக்கப்புறம் விசு சாரோட ஃபேமிலியே பிஸ்னஸ் கிளாஸில் வந்து ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கும். அது கூப்பிட்டு போகலாமே, தப்பு இல்லையே. இல்லை ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு எடுத்த படம் அது வேறு ஒரு 5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. தங்கத்தாமரை விருது பெற்று கொடுத்தது இந்தியா. அது அவார்டுக்காக தான் வந்து மொத்தமாக வந்து விசு சார் அவங்களுடைய ஃபேமிலியே வந்து பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் போட்டு இங்கேருந்து கூப்பிட்டு போனதாக தகவல். அதெல்லாம் செய்வாங்க. ஏன் ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்த நல்லவனுக்கு நல்லவன், மனிதன், முரட்டுக்காளை, இப்படி போக்கிரி ராஜா, அத்தனை படங்களையும் டைரக்ட் பண்ண முத்துராமன் சாருக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்க. அவருக்கு மாத சம்பளம், அதாவது இந்த படமே இல்லாத கூட எங்கிட்ட வாங்கிக்கோங்க, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், உங்களுக்கு படம் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு மாத சம்பளம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும். அப்புறம் அவருக்கு ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்தாங்க, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வந்து தங்கிக்கலாம். முத்துராமன் சாருக்கு, எஸ்பி முத்துராமன் சாருக்கு அவ்வளோ பெரிய உரிமையோ ஏவிஎம்மில் உண்டு. அது சின்ன வயசுலேருந்தே அவரும் ரொம்ப விசுவாசமாக இருப்பார். ஏவிஎம்னா தாய் வீடு மாதிரி தான். சரவண சார் இருக்கிறது வரைக்கும் அது நிச்சயமாக நடந்திருக்கும், நடந்துச்சு.